ஹலோ வணக்கம். நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாக்க ஒரு முக்கியமான விஷயங்கள் 2 ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை பிரெயினில் சுமந்துக்கிட்டே இருக்க வேணாம். அதை நம்ம இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நடந்தது தான். இட்ஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல், ரைட்டா? அதனால் அதை அப்படியே நடந்ததாகவே இருக்கட்டும், நம்ம மறந்துடணும், ரைட்டா? அது நம்பர் 1. நம்பர் 2 இனிமேல் நடக்க போகிறத பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது, ரைட்டா? என்ன நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு இதுவாக போகுது அதுவாக போகுது, அது எப்படி பண்ணுறது, இப்படிலாம் நடக்க போகிறத பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கவும் வேணாம். ஸோ நடந்ததை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நடக்க போகிறத பற்றி நம்ம வரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்குடைய சந்தோஷத்தை நம்ம லூஸ் பண்ணிவிடும். இது ஃபுல்லாக திருடு போயிடும், ரைட்டா? ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இட் இஸ் வித் அவர் கண்ட்ரோல், ரைட்டா? அதனால் நாம் நினச்சோன்னா இதை சந்தோஷமாகவும் கழிக்க முடியும். நம்ம வெற்றிகரமாக பண்ணுறதுக்கு என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு அதை நல்ல விதமாக நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்ம கையில் இருக்குது. அதனால் இன்று தான் நம் கையில், நாளையும் நம் கையில் இல்லை, போனதும் நம்ம கையில் இல்லை. ஸோ இன்று நம் கையில் இருக்கிறத நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்து நாளை நல்லதாக நடக்கிறதுக்கு இன்றைய இது நமக்கு யூஸ் ஆகும். அதனால் ஆல்வேஸ் யூ திங்க் ஆஃப் டுடே. இன்றைய நாள் நல்ல பொழுதாக நடக்கணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம அதை நல்லா பண்ணக்கூடிய இது ஒரு பானை செய்கிறவங்கிட்ட இருக்கிற ஒரு களிமண்ணை வச்சு அவன் அழகாக எப்படி பானையை செய்கிறானோ அதே மாதிரி இன்றைய நாளை நம்ம நல்லபடியாக அமைக்கணும், ரைட்டா? ஸோ அதுதான் நம்மளுடைய நாளையை நல்ல விதமாக திருப்ப முடியும், ரைட்டா? இதை ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க, வெற்றியாகவும் அடைய கற்றுக்கோங்க. ஓகேங்களா?